ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து ஹெட்ஃபோன் போட்டு எல்லாம் பெரியவங்க மட்டும் பாருங்கள். சின்ன பசங்க பார்க்காதீங்க இந்த வீடியோவை. ஒரு சாயங்கால நேரத்தில் தீபக் என்ற நண்பன் தனது நண்பன் கார்த்தியுடன் வீட்டிற்கு ஒரு முக்கியமான பணி விஷயமாக சென்று விட்டு பார்த்திருந்தான். தீபக் வீட்டுக்குள் நுழைந்த உடனே கார்த்தியின் தாயை நேருக்கு நேர் பார்த்து சந்தித்தான். பார்த்ததும் காதல். தீபக் உடனே கார்த்தியின் தாயிடம், கார்த்தி எங்கே போயிருக்கான் அக்கா, ஆன்ட்டி என்று விசித்திரமாக கேட்டான். அதற்கு கார்த்திக் தன் மாமா வீட்டுக்கு போயிருக்கான்ப்பா, நீ எங்கேப்பா உட்காரு, சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. தீபக் உடனே, இல்லை அம்மா, நான் போயிட்டு வருகிறேன், கார்த்திக் வந்த பிறகு மீண்டும் நான் வரேம்மா அப்படின்னு சொன்னாவன். அப்போது கார்த்திகின் தாய் மெல்லிய புன்னகையுடன், இன்று நானும் வீட்டில் தான்ப்பா தனியாக தான்ப்பா இருக்கேன், நீ இங்கே தங்குறது தான் தங்கலாம் என் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் துணையாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரி, தீபக் சென்று யோசித்து விட்டு, சரி அம்மா தான் சொல்கிறாங்களா அத்தை, நீங்கள் சொன்னது நானும் தங்கிக்கிறேன் என்று சம்மதித்தான். கார்த்திகின் தாய் மகிழ்ச்சியுடன், நீ உட்காரு, நான் உனக்கு சூடான டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனாங்க. அதே நேரத்தில் தீபக்கும் கார்த்தியும் தாய் பின்னால் இருந்து மிகவும் கூர்மையாக பின்னாடி பார்த்து சைட் அடிச்சிருந்தான் கேடி. உண்மையிலே தீபக் தன் நண்பன் தாயை போல பல வருடங்களாக மனதுக்குள் ரகசியமாக விரும்பி காதலித்து வந்து நின்றான். அவருடன் நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை பண்ணியிருந்தான். எப்படியாவது ஒரு வாட்டியாவது அம்மா கூட வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் மனசில் நினச்சிருந்தான். அதனால தான் தீபக் அடிக்கடி கார்த்திக் வீட்டுக்கு வருவதை பழக்கமாக கொண்டிருந்தான். இன்று கார்த்திக் வீட்டில் இல்லவே இல்லை என்று தீபக் முன்கூட்டியே தெரியும். அதனால தான் அதே சாக்க சொல்லிட்டு வந்திருக்கான் கேடி. அதனால தான் அவன் உடனே வந்திருந்தான். சிறிது நேரத்துக்கு பிறகு கார்த்தியின் தாய் 2 கோப்பை சூடான காஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க. தீபக் வந்து காஃபி வாங்கியுள்ள, அத்தை நீங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இளமையாக தெரியுறீங்க என்று பாராட்டினான். கார்த்தியின் தாய் சிரித்தபடி, என்ன தீபக், இன்று என்ன இப்படி புகழ்ந்து தள்ளின்னு இருக்க, என்ன விஷயம் என்று தைரியமாகவும், ஆமாம் அத்தை, உங்களை நான் முதல் நாளிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான். கார்த்தியின் தாய், நீயும் ஒன்று குறைச்சல் இல்லைப்பா, பார்க்குறது எவ்வளோ ஒல்லியாக கட்டுமஸ்தான உடம்பு வச்சுட்டு சூப்பராக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொன்னாவன். தீபக் மேலும் தொடர்ந்து, அத்தை உங்களுக்கு வந்து இவ்வளோ வயசானாலும் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, என்ன எப்படி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு கார்த்தியின் தாய் சற்று வெட்கத்துடன், என்னப்பா தீபக், நீ இன்னும் உனக்கு இளமையாக தெரிகிறேனா என்று கேட்டான். ஆமாம், நீங்கள் ரொம்பவே இளமையாக தெரிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இருக்க அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிக்க என்னென்ன ஆசை வார்த்தைகள் கூட முடியுமோ எல்லாத்தையும் கூற ஆரம்பிச்சிட்டான். அவருடன் நெருக்கமாக உறவு கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தில் தீபக் பல நாட்களாக திட்டமிட்டு வந்திருந்தான். ஆனால் கார்த்தியின் தாய்க்கு தீபக் என்ன நினைக்கிறான் என்பது அப்போது முழுமையாக புரியவே இல்லை. தீபக் மேலும் தைரியமாக வரவழைத்து கொண்டு, அத்தை ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கு உங்ககிட்ட, உங்கள் கணவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 5-6 வருஷத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆசைபாசம்லாம் இருக்கும் என்று நேரடியாக கேட்டுவிட்டான். கார்த்திகின் தாய் தீபக்கிற்கு பேச்சை கேட்டவுடன் சற்று ஆச்சரியம் அடைந்தது. தீபக், உன் பேச்சிலிருந்து ஏதோ என்னிடம் ஏதோ எதிர்பார்க்குறியாடா, சொல்கிறான், டைரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டைரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக் அந்த பதிலை கேட்டு சற்று அமைதியாகி விட்டான். கார்த்திகின் தாய்க்கு இப்போது தீபக் அவருடன் நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும் என்று ரொம்பவே ஆசைப்படுறான். அதுக்கு தான் இன்டைரக்டாக ஏதோ சொல்கிறான், அந்த அம்மாவை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். அதனால் இன்று தீபக் இப்படி தைரியமாக பேச தொடங்கி இருக்கிறான் என்று அவருக்கு உணர்வு ஏற்பட்டது. மாலையில் வெயில் மெல்ல மெல்ல மறைந்த நேரத்தில் தீபக் தன் மொபைல் எடுத்து ஒரு சுவாரஸ்யமான காட்சியை பார்க்க ஆரம்பித்து விட்டான். நைட்டான டைமில் கார்த்திகின் தாயும் தீபக்குன்னு சேர்ந்து அந்த காட்சி ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காதல் காட்சியை 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. தீபக் சற்று தயக்கத்துடன் கார்த்திகின் தாயிடம், கார்த்தி தாய், இந்த காட்சியை நடப்பது எல்லாம் உண்மையிலே நடக்குமா என்று கேட்டான். கார்த்திகின் தாய் மெல்லிய புன்னகையுடன், தீபக் உனக்கு என்னால் இதெல்லாம் தெரியாத மாதிரியும் நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவை எல்லாம் நிஜமாக தாண்டா நடக்கும், அதுவும் செம்ம சந்தோஷம் தரோண்டா 2 பேருக்கும் என்று அமைதியான குரலில் பதிலளித்தார் அம்மா. இருவரும் அந்த காட்சியை முழுமையாக கவனத்துடன் ஈர்க்கப்பட்டு அந்த காட்சியில் 2 பேரும் உள் வாங்கிட்டு அப்படியே ரொம்பவே ஆழ்ந்த உறக்கத்தில் மாதிரி அந்த சிந்தனைக்கே போயிட்டாங்க 2 பேரும் பார்த்து. அந்த சமயத்தில் தான் கார்த்தி தன் அத்தை வீட்டிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்து விட்டான். கார்த்தியின் உள்ளே நுழையும் போது தன் தாய் தீபக்கு ஒரே மொபைலில் பார்த்து கவனித்து கொண்டே இருந்தான். என்னடா இது, அம்மாவும் இதுவும் பார்த்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஏதோ சந்தேகம் வரல இப்போதைக்கு. தீபக் மற்றும் கார்த்தியின் தாய் இருவரும் அந்த காட்சி ஆழ்ந்து இருந்ததால் கார்த்திக் வருவதை கூட சிறிதும் உணரவே இல்லை. தீபக் திடீரென்று கார்த்தியை பார்த்துவிட்டு உடனடியாக மொபைலை அணைத்து வைத்து விட்டான். கார்த்தின் தன் தாயோட தீபக்கிடமோ எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்து தீபக்குக்கு ஆச்சரியமாக ஏற்பட்டது. தீபக்கும் கார்த்திக்கும் முதன்முறையில் ஒரு ரயில் பயணத்தில் தான் சந்தித்தார்கள். அந்த ரயில் பயணத்தில் தான் கார்த்திக்கும் தன் தாய் அமர்ந்திருந்தார்கள். கார்த்திக் தன் மாமா ராஜா இல்லத்திற்கு திரும்பி வரும்போது தான் இருந்தான். கார்த்தியின் தாயும் அமர்ந்திருந்த இருக்கையில் தான் நேருக்கு எதிராக அமர்ந்திருந்தார். தீபக்கு அப்போது ஒரு 22 வயசு தான் இருக்கும். கார்த்திக்கும் அதே வயது தான். பயணம் நீண்டு கொண்டிருந்த போது தீபக்கும் கார்த்தியின் தாயை தொடர்ந்து உற்று நோக்கினான். ஏனென்றால் கார்த்தி
தாய் பார்ப்பதற்கு மிகுந்த தேவதை மாதிரி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. கார்த்திக்கின் தாய் முதல் பார்வையிலே தீபக் மனதில் ஏதோ பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. பயணத்தின் போது தீபக் கார்த்தியிடம் நீ எங்கே செல்கிறாய் என்று விசித்திரமாக கேட்க ஆரம்பித்து விட்டான். கார்த்திக்கும் நான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க அரியலூர் தான் போகிறேன் என்று பதிலளித்தாங்க. தீபகம் உடனே நானும் அதே இடத்துக்கு தான்ப்பா போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானால் நமக்கு நல்ல துணையாக இருக்குமே என்றால் 2 பேரும் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது கார்த்திகின் தாய் தான் தீபக்கை பார்த்து திருச்சியில் நீ எங்கே போய் தங்க போகிற என்று கேட்டார்கள். தீப்தப் தம் முகவரியை ஃபுல்லாகவே சொல்லி 2 பேரையும் மாற்றி மாற்றி அட்ரஸை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏனென்றால் கார்த்தியினும் வீடும் அதே பகுதியில் தான் இருந்தது. இப்போது தீபக்கின் வேலை இன்று எளிதாகிவிட்டது. பயணம் முழுவதுமாக தீபக் கார்த்தியின் தாயை உற்சாக பேசிக்கொண்டே வந்தான். அடுத்த நாள் அனைவரும் தங்கள் இல்லத்திற்கு திரும்பி விட்டார்கள். கார்த்திக்கும் தீபக்கும் நிறைய நண்பராக மாறிவிட்டாங்க. அந்த ரயில் பயணத்தில் 2 பேர் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. தீபக் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கார்த்தியின் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். ஒரு நாள் ஒரு மாலை நேரம் இருக்கும். தீபக்கும் கார்த்திக் வீட்டுக்கும் வந்துட்டான். கார்த்திக் தீபக்கை பார்த்த உடனே தீபக்கை மாலை நேரம் ஆயிடுச்சுரா, உனக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். தீபக் சிரித்தபடி இல்லை நண்பா, சும்மா தான் நடந்து கொண்டு இங்கே வந்திருக்க, என்ன பண்ணு தெரில, வீட்டில் போர் அடிக்குது. கார்த்திக் தீபக்கை உள்ளே அழைத்து வச்சுட்டு சரி வா எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் தான் கார்த்திகின் தாயும் குளிச்சுட்டு முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து அவங்க ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. தீபக்கும் கார்த்திகின் தாயை பார்த்ததுமே கண்களை விளக்காமல் பார்த்து கொண்டே கண்ணாலேயே சைட் அடிச்சுட்டு இருந்தான் கேடி. கார்த்திக் தன் தாயிடம் அம்மா தீபக் இங்கே வந்திருக்கான் பாருங்க என்று சொன்னான். கார்த்திகின் தாய் அமைதியாக சரி நீங்கள் இருவரும் உட்காந்துங்க, நான் போய் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. கார்த்திகின் தாய் அறைக்குள் செல்வதை தீபக் மிகுந்த கவனத்துடன் சற்று உள்நோக்கி கவனித்து கொண்டே இருந்தான். மாலை நேரத்தில் தீபக் தன் நண்பன் கார்த்தியுடன் தாயை தவறான கண்ணோட்டில் பார்க்கிறான் என்பது கார்த்திக்கு சிறிதும் தெரியவே இல்லை. அடப்பாவை பக்கத்துலேருந்து சைட் அடிச்சுன்னு இருக்கான் அவங்க அம்மாவை, அந்த பையன் தெரியவே இல்லை. சரி ஓகே. அந்த நேரத்தில் தீபக் கார்த்தியிடம் கார்த்தி உன் அப்பா எங்கடா இருக்கார் என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். கார்த்திக் மிகுந்த சோகத்துடன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என் தாயை விட்டு உலகத்தை விட்டு சென்று விட்டார்றான் என்று பதிலளித்தான். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுரா அப்படின்னு சொன்னான். தீபக் இந்த செய்தியை கேட்டதும் உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சியும், ஒரு சைடு மகிழ்ச்சி ஒரு சைடு வருத்தம். வெளியில் வருத்தம், உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி. கார்த்திகின் தாயுடன் நெருக்கமான இருப்பதாக வழி தெளிவாகி விட்டது. எனக்கு அவனும் இப்போது சிந்தில் பாடுறதுக்கு இல்லை என்று தீபக் மனதுக்குள் நினைத்து கொண்டான். கார்த்திகின் தீபக்கிடம் தீபக் நீ இங்கே இருடா, நான் கடைக்கு சென்று சுவையான குளிர்பானம் ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான். கார்த்திக் தன் தாய் படுக்கையிலிருந்து வெளியே வந்தார். தீபக் அவரை உற்று நோக்க ஆரம்பித்து விட்டான். கார்த்திக் தன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கார்த்தி எங்கடா போனேன் என்று கேட்டாங்க. தீபக் உடனே இல்லைம்மா வந்து கடைக்கு போயிருக்கேன், ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு பெப்சி இல்லைனா கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தீபக்கும் கார்த்தியின் தாயும் நீங்கள் இங்கே உட்காருங்கள், நீங்கள் இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க என்று பாராட்டினார்கள். அதை கேட்ட கார்த்தியின் தாய் மெல்லிய புன்னகையுடன் அதனால் தான்ப்பா என்னை திரும்பி பார்க்குறியா என்று தீபக் கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் வளர ஆரம்பிச்சிது. தீபக் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தைரியம் வர வச்சுட்டு கார்த்தியின் தாய்கிட்ட நான் உங்களை மட்டும்தான் பார்க்குறேன் ஆண்டி என்று உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியும் என்று கேட்டான். கார்த்திகின் தாய் சிரித்தபடியே தீபக் இந்த விஷயத்தில் நீ இன்னும் சின்ன பையனாக தான்ப்பா இருக்கேன், நான் உனக்கு மேலே ஒரு 2 குழந்தைய பெற்று தொலைச்சிட்டேன், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும், பசங்க எப்படி பார்க்குறேன் ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தானே கார்த்திக் வந்தான். கார்த்திகிட்ட நீ ஏன் இப்போது நட்பு கொண்ட, ஏன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருகிற என்பது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். என் புருஷன் இல்லைன்னு நீ சந்தோஷப்படுறதுன்னு நான் அங்கே ஜன்னல் ஒழிஞ்சு பார்த்து தான் இருக்கேன். தீபக் மனதில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை கார்த்திகின் தாய் முழுமையாக அறிந்து கொண்டார். அவர் எல்லா உண்மைகளையும் தீபக்கிடம் தெளிவாக சொன்னபோது தீபக்கு பெரும் அதிர்ச்சியில் மூழ்கிவிட்டான். கார்த்தியின் தாய் மேலும் தொடர்ந்து தீபக் நீ என்ன நினைக்கிறான், நீ என்ன எதுக்கு வந்திருக்க, என்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்க, எப்படி என் கூட சந்தோஷமாக வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும்பா. ஆனால் இப்போது கார்த்தி வளர்ந்து விட்டால் நான் இதை பற்றி அதிகம் கவனம் செலுத்துவதில்லை என்று சொன்னார். தீபக் உடனே கார்த்தியின் தாயிடம் இந்த விஷயத்தில் கார்த்தியிடம் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்து விட்டார். கார்த்திகத்தை நான் அமைதியாக சரியான நேரம் வரும்போது இது பற்றி நம்ம பேசிக்கலாம்டா, ஆனால் இந்த விஷயம் கார்த்திகிட்ட தயவுசெய்து காதில் கூட விழாத மாதிரி நீ தான் பார்த்துருக்கணும் எச்சரித்தார். கார்த்திகின் தாய் மெல்ல உறவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் காதல் செய்யறதுக்கு. ஏனென்றால் அவர் இன்னும் முழுமையான இளமை தோட்டத்தில் தான் இருக்கிறார். அவர் கொஞ்சம் ஆசைப்பாசம் இருக்காதான், சந்தோஷம் வேணும்னு இருக்காதான். மெதுவாக 4 மாதங்கள் கடந்து விட்டனர். இந்த காலத்தில் தீபக் கார்த்தியினும் தாய் ஒருவருக்கொருவர் நிறைய இன்பத்துடன் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்தியின் வீட்டிற்கு வெளியே இருக்கும் நேரங்களில் கார்த்திகின் தாய் தீபக்கை தன் வீட்டுக்கு அழைப்பார்கள். இருவரும் என்ன செய்ய வேண்டுமோ எல்லாமே செய்து முடிச்சு விட்டுருவாங்க. அவர் ரொம்ப ஆழமாக செஞ்சிருவாங்க எல்லாமே. அந்த விளைவு தான் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் என்பதை அப்போது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. மெதுவாக தீபக் தன் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டிருப்பதாக உணர ஆரம்பித்து விட்டான்.
அந்த சிக்கலிலிருந்து எப்படியாவது மிகவும் வெளியில் வருவது மிக கடினமாகிவிட்டது. ஏன்னா அதில் அவன் அடிக்ட் ஆகிட்டான். டெய்லி அந்த அம்மா கிட்ட போய் சந்தோஷமாக இருந்து அடிக்ட் ஆகிட்டான் கேடி. கார்த்திகின் தாய் இப்போது தீபக்கை விட்டு மறுத்து விட்டார். கார்த்திகின் தாய் தீபக்கை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்றாங்க. ஏன்டா டெய்லி என் கூட வந்து சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நைட்டு இருக்கும். கார்த்திகின் தாய் தீபக்கை தன் வீட்டுக்குள் அழைத்தார். தீபக் அங்கு சென்றதும் கார்த்திகின் தாய், தீபக் இப்போது நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்டா, நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே கேட்டாங்க. தீபக் அப்படியே ஷாக் ஆகிட்டான். கார்த்திகின் தாய், உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா என்ன? நமக்கிடையே இருந்தது ஒரு கள்ள உறவு தான், அது தற்செயலாக நடந்தது. எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, உங்களுக்கும் ஆசை இருந்துச்சு, நடுவில் வந்து பற்றிக்கிச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை என்று சொன்னான். மாலை நேரத்தில் தீபக் உறுதியாக நாம் இந்த உறவை இப்போதே முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டான். தீபக் கார்த்திகின் தாய் கோபப்பட்டு, அப்படியெல்லாம் நீ என்னை உணர்வுகளை விளையாட கூட்டியிருக்க முடியாதுடா, நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? தீபக் அமைதியாக, நம்மக்கிட்டே இது நடந்த அனைத்தையும் உங்கள் முழு சம்மதத்துடன் தான் நடந்தது, நான் தனியாக எதுவும் செய்யவே இல்லை என்று பதில் அளித்தான். அந்த நேரத்தில் கார்த்திகின் தாய் திடீரென்று தீபக்கை இழுத்து ஒரு கனமான அறை விட்டாள். கன்னத்தில் சம்மாடி. அதே சமயத்தில் கார்த்திகின் வீட்டிற்கும் நுழைந்து விட்டான். தன் தாய் தீபக்கை அடிப்பதை பார்த்து நேரடியாக பார்த்து விட்டான். தீபக் ஏதாவது சொல்ல முயற்சிக்குள் கார்த்திகின் தாய், மகனே நீ சரியான நேரத்தில் தான் வந்து சேர்ந்திருக்க, உன் நண்பன் தான் வரம்பை மீறிட்டான்டா, என்னை தொலை முயற்சி செய்கிறான்டா என்று கார்த்திகிடம் போட்டு கொடுத்துட்டான் அவங்க அம்மா. கார்த்திக் கோபத்துடன் தீபக்கை உற்று பார்த்தான். தீபக் உடனே, இல்லை நண்பா, உன் தாய் சொல்வதெல்லாம் போய், மாறாக அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி என்னை வற்புறுத்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நான் மறுத்ததுன்னு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறான். இதற்கிடையே கார்த்தியும் எதையும் யோசிக்காமல் தீபக்கை ஒரு கனமான அறை விட்டான். அவனும் மூஞ்சிலே ஒரே கூத்து தான். அதன் பிறகு தீபக் கோபமாக அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டான். சில நாட்கள் கழிந்து ஒரு நைட்டு நேரத்தில் வந்து கார்த்திக் தாய் வீட்டுக்கு திரும்ப போய் சென்றான். நீ என் பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு இவ்வளோ அவமானம் ஏற்பட்டிருக்காதுடா, இன்னும் என்ன சொல்ல, ஏற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று கார்த்திகின் தாய் தொடர்ந்து தீபக்குடன் வற்புறுத்தி கொண்டே இருந்தார். அவர் பேசி கொண்டிருக்கும்போது திடீரென்று கார்த்தி முன்னால் வந்து நின்றபோது கார்த்தியின் உடனே கார்த்தியின் தாய் ஃபோனை அவசரமாக அணைத்து விட்டாள். 2 பேரும் கேடி பசங்க இப்போ கூட ஃபோனில் பேசின்னு இருக்குதுங்க கார்த்திக்கு தெரியாமல். கார்த்திக் கோபத்துடன், என் நண்பன் சொன்னது சரிதாம்மா, நீ தான் எல்லா குற்றமும் பண்ணுறது நீ தான், ஆனால் நீ அவனை போட்டு குத்துட்டியாம்மா கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் பையன். ஆனால் உன் பேச்சை கேட்டு நான் என் நண்பனை அடித்து விட்டேன்னம்மா, மூஞ்சிலே அடிச்சுட்டு அவனை ரத்தம் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போது அவன் இன்னும் பேசுவது கூட இல்லாமா, ஆனால் நீ அவன்கிட்ட கள்ள உறவு வச்சுன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். கார்த்திக் தன் மகனை நீ தவறாக புரிந்து கொண்டாய் என்கிறார். கார்த்தியின் உறுதியாக, முன்பு நான் தவறாக புரிந்து கொண்டேன், ஆனால் இப்போது தான் சரியாக புரிந்து கொண்டேன் என்று கோபமாக கார்த்திக் சொல்ல ஆரம்பித்து விட்டான். கார்த்திகின் தாய் தனியாக அழ ஆரம்பித்து விட்டார். என் செயலுக்கு வருந்துகிறேன். உடனே தீபக்கு ஃபோன் செய்து மன்னிப்பு கேட்ட தொடங்கிவிட்டார் அம்மா. என் மகனை நிறுத்து, உங்கள் வீட்டு விட்டு நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா, நீ வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணுறது எனக்கு சரியாக போடல. தீபக் கோபத்துடன், இதெல்லாம் உன்னால் தான் நடந்தது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீயே சமாளித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான். கார்த்திக்கின் தாய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தாரையாக தண்ணி கண்ணீர்லேருந்து போயின்னு இருக்குது. மாலை சுமார் ஒரு 8:30 மணி இருக்கும். தீபக் தன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். அவனுக்கு கார்த்திக்கும் இருந்த நட்பு மீண்டும் துளிர ஆரம்பித்து விட்டது. கார்த்தியின் தாய் இருவரையும் பார்த்து கண்ணீர் விட்டு ஓடி வந்து கார்த்தியை அணைத்து கொண்டார். தீபக் அமைதியாக, கார்த்தியின் தாயின், நான் நிறைய புரிய வைத்து விட்டேன். கார்த்தி அழைத்து வந்திருக்கிறீர்கள். முன்பு நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கலாமா என்றான் கார்த்தி. கார்த்திகின் தாய் கண்ணீருடன், ஆமாம், நான் அனைத்தையும் மறந்து விட்டேன். அவன் ஃப்ரெண்டு கூட பண்ணதெல்லாம் நானும் மன்னிச்சிட்டேன், அவனையும் நம்ம மன்னிச்சிட்டோம். அது ஏதோ 6 கோளாறில் பண்ணிட்ட மகிழ்ச்சி, உங்கள் அப்பா இல்லாதனால என் மகன் திரும்பி வந்து விட்டான். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதன் பிறகு கார்த்தியின் தாய் பழைய விஷயங்கள் முழுவதுமாக மறந்துவிட்டு தன் மகன் கார்த்தியுடன் புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டான். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மனசுக்குள் நினைத்து விட்டாள். எனவே நண்பர்கள், இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இங்கே தான் வந்து சென்னை பக்கத்தில். இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க, தயவுசெய்து ஃப்ரெண்டு ஷேர் போடுங்க, நிறைய ஹைப் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே. ஹைப்பே பண்ண மாட்டேன்றீங்க, அது எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.